வணக்கம் மேடம். நான் திட்டம் 8ல் வேலை செய்கிறேன் மேடம். சென்டர் நம்பர் வந்து 216 தெற்கு போக் ரோடில் இருக்குதுங்க மேடம். நான் வந்து என்னோடய பேர் வந்து எஸ் ஜீவா. நான் வந்து 2017 இங்கே வந்தேங்க மேடம். வரச்ச பார்த்தீங்கன்னா ஒரே இந்த சஸ்பென்லேருந்து தண்ணி அப்படியே வழிஞ்சிக்கிட்டு ஃபுல்லாக வெளியில் வரைக்கும் வந்ததுங்க மேடம். ஒரே கொசுனால கொசு, குழந்தைகளை இட்டுன்னு அது விடவே மாட்டேன்னுட்டாங்க பேரண்ட்ஸ்லாம். நான் இப்போ வந்த புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அழுதேன். ஐயோ எப்போதான் நம்ம செய்ய போகிறோம் இந்த இடத்துல வேலை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இங்கே ஜேஇ கிட்ட போயிட்டு டெய்லியும் போயிட்டு அவங்கக்கிட்ட மனு எழுதி கொடுத்தேன். நான் ஜேஇ கிட்ட கொடுத்தேன், மேலே அங்கே வேறு இன்னொரு ஆஃபீஸ்லேயும் போய் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் எடுக்கலை. அதுக்கப்புறமா சிடிஓ மேடம் கிட்ட கையெழுத்து வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஸ்கொயரோ யாரோ ஒரு சார்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் மேடம். உடனே வந்து அந்த ஒரு வாரத்தில் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே எனக்கு நல்லா க்ளீன் பண்ணி அந்த சஸ்பெண்ட் வெளியில் வராமல் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க மேடம். அப்புறம் வந்தவொடனே அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து நான் இங்கே ஸ்கூலை ஒவ்வொன்றா ரெடி பண்ண ஒவ்வொரு குழந்தையாக இட்டுன்னு வந்து விட ஆரம்பித்தாங்க மேடம். விட ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் பண்ணுற ஆக்டிவிட்டி, அப்புறம் ஸ்கூல் ஒர்க்கு, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிலாம் கொடுத்ததுனால பசங்க நல்லா நம்பிக்கையாக எனக்கு அனுப்புகிறாங்க மேடம். குழந்தைங்களும் வீட்லேயும் போயிட்டு நான் இங்கே சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே சொல்கிறாங்க. இந்த வயசில் அவங்க சொல்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குதுன்ட்டு குழந்தைங்கள நிறைய அனுப்புகிறாங்க மேடம். அப்புறம் இந்த ஆக்டிவிட்டிலாம் வந்து இதெல்லாம் கொடுக்கறதுனால வீட்லேயும் போயிட்டு ஏதாவது பசங்க ஏதாவது கொட்டிக்கிச்சுனாலும் அதை பொறுக்கி வைக்கிறது எல்லாம் பண்ணுறதுனால மதர்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மேடம். சென்ட்ரு இது எங்கள் பசங்க விளையாடுற திங்ஸ் மேடம். இது எல்லாமே இது நாங்களே ரெடி பண்ணி இது பண்ணுது மேடம். இது வேறு ஸ்கூலில் இது மாதிரி பார்த்தேன் மேடம். நான் அதனால் நம்ம குழந்தைங்களுக்கும் இது மாதிரி பயனடையணுன்றதுனால என்னால் அதிகமாக பண்ண முடியலனாலும் ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு இந்த மூக்கடலில் வந்து ஒரு பாட்டிலில் ஓட்டை போட்டு மூக்கடலில் போடுற மாதிரி, ஏன்னா அந்த குழந்தைங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரே இடத்துல உட்காந்து அவங்க பண்ணணுன்றதுக்காக இது உட்காந்து அது ஒன்று ஒன்றா அவங்க கவனித்து கை நுண்தசை வளர்ச்சிக்காக இது பண்ண மாட்டோம். அதே மாதிரி சில்லறையெல்லாம் எடுத்து அவங்க சந்தில் பார்த்து போடணுன்றதுக்காக இந்த மாதிரி நுண்தசை வளர்ச்சிக்காக இதெல்லாம் நானே ரெடி பண்ணுது மேடம். வேறு ஸ்கூலில் வந்து பெரிய அளவில் வச்சுருக்காங்க, என்னால் அப்படி பண்ண முடியல, ஆனால் நம்மளால் பண்ண முடிஞ்சது இதுதான், அதுக்காக இது பண்ணியிருக்கேன் மேடம். அப்புறமா இது வந்து மூக்கடலையும் நம்மக்கிட்ட ஸ்கூலில் இருக்கிறதே நம்மளால் அதிகமாக பண்ண முடியலனாலும் நம்ம ஸ்கூலில் என்ன இருக்கோ அதையே வச்சு மூக்கடலையும் பாசிப்பருப்பும் வச்சு இந்த கொண்டைக்கடலையை தனியாக பொறுக்கி எடுக்கணும் குழந்தைங்க, அதையே உத்து கவனித்து ஒன்று ஒன்றா அவங்க இதை பொறுக்கி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கவனிக்கிற தன்மை அதிகமாக வரும்ன்றதுனால இதை ரெடி பண்ணியிருக்கேன் மேடம். அப்புறம் இந்த நூலில் இந்த ஒயரில் வந்து மணி கோக்கிறது, இது மணி கோத்தாங்கன்னா இதுவும் நுண்தசை வளர்ச்சிக்காக தான். ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இது யோசித்து ஒன்று ஒன்றா இவங்க கோக்க இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் வளரும்ன்றதுனால இந்த இதையும் பண்ண மேடம். இதெல்லாம் வந்து வெளியில் வேறு ஸ்கூலில் நான் பார்த்துட்டு வந்தேன், இதே மாதிரி நம்ம குழந்தைங்களும் பயனடையணுன்றதுனால இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மேடம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஆஃபீஸில் கொடுத்தது, இதையே வச்சு டெய்லியுமே என்னென்ன பண்ணணுன்றத சொல்லி கொடுக்குறோம் மேடம். இது வந்து கிரியேட்டிவ் மைண்டு. இது வந்து அவங்களே கட் பண்ணி இதில் வந்து என்னென்ன பண்ணலாம், இது சொரசொரப்புக்கு சாஃப்ட்டுக்கு அதெல்லாம் கற்றுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் வச்சுருக்கேன் மேடம். இது வந்து ஒயர் வந்து நீளம் குட்டை அதுக்காக, லாங் அண்ட் ஷார்ட்டு அதுக்காக பார்க்குறதுக்காக. அப்புறம் இது வந்து இப்படி அழுத்தி ஒரு இதில் போட்டு இப்படி அழுத்தி அவங்க எடுத்தாங்கன்னா இந்த 2 விரலுக்கான பயிற்சி வரும் மேடம். இதனால் அவங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா நல்லா எழுதுறதுக்கான நாலேஜ் வளரும், அதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் மேடம். கண்ண என்ன பாருங்க எல்லாரும், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமக. குட் மார்னிங் சில்ட்ரன். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, கிளாப் கிளாப் நிகிதா, கிளாப் 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 யுவர் ஹேண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், பிரேயரும் முடிஞ்சாச்சு. அடுத்தது என்ன செய்யலாம், ஆனந்தம் பாடலாமா? எல்லாம் பாடுங்க, ஆடுங்க. ஆனந்தம் 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 அங்கன்வாடி சென்றிட ஆனந்தம். இங்க பாரு, ஆடுவேன் பாடுவேன் ஓடுவேன் ஆனந்தமாய் விளையாடுவேன் அனைத்து வளர்ச்சியும் பெற்றிட அங்கன்வாடி மையம்
பண்ணி நில்லுங்க. எல்லாம் செய்யலாமா? அப்பா பண்ணலாமா? எல்லாம் செய்யுங்க. இங்க பாரு நிக்கிதா, என்ன பாரு. மறுபடியும் லாஸ்ட் டைம் அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம்? குரூப் டீச்சிங். சரியா? குரூப் டீச்சிங் பண்ணலாமா? இப்ப பாய் போட்டு உட்காந்து குரூப் டீச்சிங் பண்ணலாமா? சரி பாய் போடலாம். பாப்பா அங்க திரும்பி மணி போரு மணிய அழகா இந்த கையில வச்சுக்கோ. சீக்கிரம் கடகடன்னு கோருங்க பார்ப்போம். கடகடன்னு கோருங்க. அவங்க வேலையை கரெக்டா பண்ணுங்க. அனிகா நீ போடு. அனிகா ஷேப் போடு. காமி கை வச்சு காமி வச்சு ப்ளூ கலர் வந்து சொல்லாத. சரி இது என்ன கலரு? 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 இது வெரி குட் வெரி குட். நல்லா பண்ணுங்க. 1 2 3 அப்படி சொல்லிக்கோ. 1 2 3 சொல்லிக்கோ. 1 2 3 சொல்றியா? 1 2 3 இருக்கா? வெரி குட். பூ எப்படி வைக்கணும்? பாப்பா தூக்கி போடாத. தூக்கி போடாதீங்க. தூக்கி போடாம விளையாடுங்க. 1 2 3 சொல்லு. சரியா? எது 1 சொல்லு. வெரி குட். 4 5 6 7 8 9 வெரி குட். சூப்பர். சரி சூப்பர். சொல்லு. நம்ம 1 2 சொல்லு. 1 சொல்லு. இத தொட்டு சொல்லு. கை வச்சு சொல்லு. 2 பாப்பா நீ விளையாடு. இது பாரு. பாப்பா மணி போட்டீங்களா? மூக்கல்ல போட்டீங்களா? சீக்கிரம் போடுங்க. 7 இப்போ குரூப் டீச்சிங் ஓவர். சரியா? நம்ம என்ன செஞ்சோம்? மணி போட்டோமா? நம்ம என்ன செஞ்சோம் சொல்லுங்க எல்லாரும். மணி போட்டோம், காசு போட்டோம், அப்புறம் வேற என்ன பண்ணோம்? ABCD செட் பண்ணோம், 1 2 3 செட் பண்ணோம். எல்லாம் பசங்க எல்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சா? உட்கார் பாப்பா. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ பாடத்திட்ட பிரகாரம் நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். சரியா? பாடத்திட்ட பிரகாரம் நம்ம படிக்க போறோம். சொல்ல சரி. விலங்குகள் எத்தனை வகைப்படும்? வருஷா சொல்லு. 2 வகைப்படும். என்னென்ன வகை சொல்லு? 1 என்ன விலங்கு? வெரி குட். வீட்டு விலங்கு. இன்னொன்னு சொல்லு. காட்டு விலங்கு. 2 வகைப்படும். சரியா? 1 வீட்டு விலங்கு, இன்னொன்னு காட்டு விலங்கு. சரி இப்ப வீட்டு விலங்குகள் என்னன்னு பார்க்கலாமா? சொல்லுங்க. வீட்டு விலங்குகள் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. வீட்டு விலங்குகள் என்ன? மாடு, நாய், ஒட்டகம், ஆடு, குதிரை, பூனை, கழுதை. இதெல்லாம் வீட்ல வச்சு வளர்க்கலாம். சரியா? வீட்ல வளர்க்கலாம். அது வந்து மங்கியே வளர்ப்பாங்க. வீட்லயே வளர்ப்பாங்க, காட்டுலயே வளர்ப்பாங்க. சரியா? இப்ப காட்டு விலங்குகள் என்னென்ன சொல்லுங்க. காட்டு விலங்குகள் என்னென்ன சொல்லுங்க. சொல்லுங்க. காட்டு விலங்கு என்ன? வெரி குட். யானை, அப்புறம் புலி, சிங்கம், அப்புறம் கரடி, அப்புறம் காண்டாமிருகம், சிறுத்தை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சரி வணக்கம். பூ சாப்பிடலாமா எல்லாரும்? இப்ப சாப்பிடுங்க. இப்ப எல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஓரமா இருக்கிறத சாப்பிடணும். அடிமா இங்க அடிப்பா. இந்த இடத்துல அடி.